அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான திரு கிஷோர் கே சாமி அவர்கள். வணக்கம் திரு கிஷோர். வணக்கம். இந்த தடித்த வார்த்தைகள் இல்லாமல் ஒரு விவாதத்தை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள். இல்ல ஒரு விவாதத்தை நியாயமா உங்ககிட்ட, ஏன்னா நீங்க கண்டமே ஏற்கனவே சொல்லிட்டேன், திமுக பற்றி பேசுறீங்கன்னா நியாயம் தர்மம் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. திமுகவுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால நீங்க திமுக பத்தி பேச போறீங்கன்னா என்னிடம் இருந்து நீங்கள் அதே பாணியில் தான் பதிலை எதிர்பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஆனா முரசொலியோட தான் நீங்க வந்திருக்கீங்க. ஆமா, முட்டாள்கள் என்ன படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இல்ல அவங்க என்ன செய்தி போடுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா? முட்டாள்கள் கூடி குழாவி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு தான் அது. ஏய், ஓடிடில எத்தனை வெப் சீரிஸ்ல பாத்துறோம்டா. நான் போய் ரேப் பண்றேன்டா. செத்து போன திருப்பதி தான் பேயா வந்து பண்ணா நம்ப வைக்கிறேன். லவ் பண்ணி திருப்பதி பேய் மேல பழி போட போறியா? இந்த ஊர்ல ஒரு திருப்பதி இல்லடா, பூரா பயிலும் திருப்பதியா தான் இருக்கானுங்க. பழனிசாமியின் பொய் பல்லிழித்து விட்டது அப்படின்னு இன்னைக்கு தலையங்கம் எழுதியிருக்காங்க. சொல்றது யாரு? திமுக. பொய்யை அடிப்படையாக வைத்து மட்டுமே ஒரு கட்சியை இயக்கி கொண்டிருக்கின்ற திமுக. என்ன யோசிக்கிற? இல்ல, பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். என்னடா என்ன போய் பொய்யெல்லாம் சொல்றீங்க? என்னங்க அர்ச்சந்திரா? பொய் சொல்லுக்குறாத்தா சாமி கண்ணு குத்தம். என்ன போய் பள்ளியிழித்து விட்டது சொல்லுங்க. ஆரியம் திராவிடம் குறித்தான விவாதத்தை ஆளுநர் எழுப்புகிறார். அதை திரு இபிஎஸ் அவர்கள்கிட்ட கேக்குறாங்க. இதையாங்க எங்கிட்ட கேக்குறீங்க? எங்கிட்ட கேட்க வேண்டியது கேளுங்க. புராணம் வரலாறுக்கே வித்தியாசம் தெரியலையே இபிஎஸ்க்கு. அது தெரியாம ஏன்டா நீங்க சல்யூட் கடிக்கறீங்க? யாரா அவன்? ஏய், எந்திரி முதல்ல. என்னடா? என்ன? ஆமா, இவ்வளவு பேசுறீல, உனக்கு அந்த முனியாண்டி தெரியுமா? அப்படி என்னடா அவன் சாதனை பண்ணிட்டா? டேய், அவன் தான அவன் பொண்டாட்டிய ஒரு வருஷமா வச்சிருக்கான். ஐயோ! ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பவர் வரலாற்று ஆசிரியர் கிடையாது. இதை பற்றி இபிஎஸ்க்கு தெரியவே இல்லையே. தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இவனை நாம் பெறவே என்ன தவம் செய்து விட்டோம்? இப்படி ஒரு தலைவரை கொண்டு வரவா இவ்வளவு தவம் பண்ணீங்க நீங்க? வேற எப்படிப்பட்ட தலைவரை கொண்டு வரணும்? யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்னு சொல்லக்கூடிய தலைவர் வரணுமா? என்னடா இது பழமொழி? இது பழமொழியே இல்லங்க. அதாவது ஸ்டாலின் வருவார் முன்னே, அவர் மூளை வரும் பின்னே. மூளை காய்ச்சல் உனக்கு வரவே வராது. எனக்கு வராது. அது எப்படி நீ கேட்டா சொல்ற? மூளை இல்லாதவனுக்கு எப்படியா மூளை காய்ச்சல் வரும்? இல்ல வேற எப்படிப்பட்ட தலைவரை கொண்டு வரணும்? பூனை மேல் மதில் அப்படின்ற ஒரு தலைவரை கொண்டு வரணுமா? தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேரு பெத்த பேரு தாக நீல லேதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் பார்த்து படிக்கிறது, இது பார்க்காம வருது எப்படி? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. திராவிடம் குறித்து ஸ்டாலினை 10 நிமிடம் துண்டு சீட்டு இல்லாமல் பேச சொல்லுங்க. கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றான் பாரு. எதற்காக? அந்த கட்சியை பற்றியான ஒட்டுமொத்த வரலாறும் தெரிந்த ஒருவர் தலைவராக இருக்க. ஸ்டாலினுக்கு தெரியும் திமுக என்ன தெரியும்? ஸ்டாலினுக்கு திமுக எங்க இருந்து சுதந்திர தினமே என்னைக்கும் தெரியாது, குடியரசு தினம் என்னைக்கும் தெரியாது. இவர் வந்து அப்படியே வரலாற கரைச்சி குடிச்சிருவாராமா. யார்கிட்ட வந்து எங்கிட்ட இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க? கேக்குறவன் கேனையா இந்த மாதிரி ஒரு உதயநிதி மாதிரி சிறந்த நடிகரே இல்லைன்னு சொல்வீங்களா நீங்க? உனக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பு வராது, அப்புறம் ஏன்டா நடிச்சு காட்டி டார்ச்சர் பண்ற? மத வெறி பாஜக. ஆமா. அது என்ன சுதேசி நடிகர்கள். ஆமா. 2014 மோடி நல்ல மனிதர், என் நண்பர் என்று சான்றிதழ் கொடுத்தாரே கருணாநிதி. அன்றைக்கு தெரியாதா பாசிசம் என்னன்னு? தெரியுமா? தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? இப்ப ஸ்டாலின் ஆளுநர் ஒரு மோதல் இன்னமும் சூடாதான். என்ன பெரிய மோதல்? அதான் டிஆர் பாலு சொல்றத பார்த்தோமே நாங்க. ராஜ்பவனே அடக்கு உன் வாயை. ஆமா அப்படின்ட்டு. அடக்க முடியாதுன்னு என்ன பண்ண போறீங்க? எங்களால அடக்க முடியாது, பேண்ட்ல ஒண்ணுக்கு போயிடுவோம் தானே? ஐயா, சூடா தலை வந்துட்டு இருக்கு. யூரின் மட்டும் இல்ல, மோஷனே போயிருப்பான். மோசம் போயிட்டேன். கருணாநிதி வகையறாவுடைய திராவிட வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு என்சைக்ளோபீடியா இருக்கு. அதன் பெயர் வனவாசம். அதை போய் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அட தச்சம் பிடிச்ச போகான் என்ன மேல இருக்கான் பாருங்க. பார்க்க முடியாம படுத்தனா அண்ணாதுரை தம்பிவா தலைமையேற்கவா. அதே போல தம்பியாக சொன்னார். இந்த மாதிரி அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் ஓரங்கட்டியவர் கருணாநிதி.
ஒவ்வொருவருக்கும் ஒரு சதித்திட்டம் தீட்டி ஓரங்கட்டினார். அப்படி சதித்திட்டம் தீட்டி ஓரங்கட்டப்பட்ட நபர்களில் எம்ஜிஆரும் ஒருவர். ஆனால் அவர் எதிர்த்து நின்றார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். முதலமைச்சருடைய சொந்த தொகுதியில 1000 ரூபாய் கிடைக்கலன்னு வந்து பெண்கள் வந்து வெளியில வந்து சொல்றாங்க. எங்க தெருவில் இருக்க நிறைய பேர் வரல, ஆனா இதே எங்க ஹவுஸ் ஓனருக்குலாம் வந்திருக்கு. நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோம், பணம் இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்கு கிடைக்கவில்லை. இது முதலமைச்சருடைய சொந்த தொகுதியிலேயே வந்து இப்ப என்ன கேள்வினா, இல்லங்க அவங்க கிட்ட போயிட்டு நீங்க கேள்வி சொல்லுங்க, ஆரியம் பெரிதா திராவிடம் பெரிதான்னு. அவங்க சொல்லுவாங்க, அந்த கருணாநிதி எல்லாம் எனக்கு எதுக்கு, எனக்கு 1000 ரூபாயை கொடுன்னு வாங்க. இங்க மக்களுடைய அடிப்படை பிரச்சனை தான், இங்க வாழ்வாதார பிரச்சனைகளை எடுத்து பேசுவதற்கு தான் அரசியல் கட்சி தலைவர்களை சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் தேர்வு செய்து அனுப்புகிறார்களே தவிர்த்து இங்க ஆரியம் திராவிடம் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருப்பதற்கு அல்ல. ஆரம்பிச்சர்ல ஆர்பிஎம் ஸ்பீட் கம்மி ஆயிடுச்சு. சோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல ஒரு வேரியேஷன் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சுத்தமா சுத்தாதா. பச்சை பாம்பை பச்சை கொடியாக எண்ணியிருக்கும் சில பரிதாபத்திற்குரிய அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் தெளிவு பெறுவார்களாக. பொய்க்கால் குதிரையை நம்பி போர்க்களத்தை எதிர்கொள்ள நினைக்கும் அதிமுகவின் உண்மை தொண்டர்களுக்கு நமது ஆழ்ந்த அனுதாபங்கள். அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு நான் என்ன கேட்கறேன்னா, நச்சுப்பாம்பாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் குடும்பத்தை பற்றி திமுக உடன்பிறப்புகளான உளுத்தம் பொறுப்புகள் தெரிந்து கொள்வார்களாக. பொய்க்கால் குதிரை மட்டும் இல்ல, வெள்ளை கொடியை தூக்கி கொண்டு ஓடினாரே இந்த அரசியல் புல்தடுக்கி பயில்வான், மோடியை வரவேற்க அந்த புல்தடுக்கி பயில்வானை பற்றி தெரிந்து கொள்வார்களாக. இதுதான் சவுண்ட். அரசியல்ல வெளியில சவுண்ட் பலமா கொடுக்கணும். ஆளை பார்த்துன்னு கூனி குறியாங்க. எனக்கு ஐயோ பசங்களா உனக்கு ஏதாவது கொடுத்தானுங்களா? எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் அல்ல, உங்களுக்கு ஏற்ற தலைவர் தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதனால் எனது ஆழ்ந்த வாழ்த்துக்கள். கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. கட்சியில திராவிடம் பேர் வேணா தூக்கி போடுங்கன்றாங்க. நான் ஏன் போடணும்? எதுக்கு அதை வந்து தூக்கிட்டு எங்க மானத்தையும் வாங்குறீங்களேன்றாங்க. உங்களுக்கு மானம்னு ஒண்ணு இருந்தா அத வாங்குறதுக்கு, திமுக மானம்னு ஒண்ணு இருந்தா அத வாங்குறதுக்கு, அதத்தான் இன்பநிதி காலடியில போட்டிருக்கீங்களே. Kiss me. Close your eyes and miss me. அப்புறம் உங்களுக்கு என்ன பெரிய மானம் வெக்கம் ரோஷம் எல்லாம் அது பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் கேட்கிறேன். ஏதாவது உங்க கதை சந்தி சிரிக்குது வனவாசத்துல, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு காசு கொடுக்காம தகராறு பண்ணதுதான் நம்ம வரலாறு, திராவிட வரலாறு. ராத்திரி புள்ள ஏன் கூட படுத்துட்டு துட்டு கொடுக்க ஓடி போறாண்டி. போன போட்டக்கா வெட்டு தள்ளு. அவன் போன எனக்கு என்ன, ஏன் காசையில எடுத்துட்டு போயிட்டான். அவர்தான் கலைஞர் அஞ்சுக செல்வர். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். அம்மா